அதனால் வேலையில் ஒரு மாற்றத்தையோ அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன் இருக்கும். விரைய செலவுகள்னு பண்ணாமல் அதை ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கங்க. நீங்கள் உங்களால் சப்போர்ட் பண்ணவும் வேணாம், அதே டயத்தில் அவங்கள எகென்ஸ்டாக நீங்கள் மூவ் பண்ணவே வேணாம். அந்த மாதிரி இருந்தீங்கனாலே. அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஆவணி மாதம், அதாவது 16/8/2024 ஆரம்பித்து 15/9/2024 வரைக்கும் உள்ள ஆவணி மாதம்ன்றது துலா ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட அதோட கிரக அமைப்புகள் அதோட ராசிக்கு அந்த ராசிக்கு உண்டான சாதக பாதக பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 6ஆம் பாவம் தான் இப்போ அட் ப்ரெசென்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. உங்களுடைய கிரக நிலைகள்னு பார்க்குறப்ப துலா ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன், அது ஒரு சுக்கிரன் சாரம் பெற்ற சந்திரனாக இருக்கார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 16ஆம் இடத்துல பலம் பெற்ற தன்மையில் இருக்கார். அது சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். 12ல் கேது சுக்கிரனோட உங்கள் ராசியாதிபதியோடு சேர்ந்து பாக்கியாதிபதியும் இருக்கார். அதே நேரத்தில் லாபாதிபதியும் சூரியன் புதன் 2 பேருமே கூட சுக்கிரனோட சேர்ந்து 11ஆம் பாவத்தில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. இதில் மைனஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 5ஆம் இடத்துல இருக்கிற சனி, அவர் குருசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். குரு 2ஆம் பாதம், அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட நியர்பை உங்களுக்கு 8ஆம் பாவம் தான் இயங்கும். அப்போ 6-8 பயணம் இயங்குது அப்படின்னம்னாக்கா வேலை வழி ஏதாவது ஒரு மாற்றம், அல்லது நீங்கள் விரும்பாத வேலையில் இருந்து வெளியேறதோ, அதாவது இருக்கிற வேலையிலேருந்து வெளியேறதுக்கான வாய்ப்போ, அல்லது விரும்பாத வேலையில் ஒரு வேலையில் ஏதாவது ஒரு விரும்பாத தன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது அவமானங்களோ அல்லது அசிங்கங்களோ அல்லது ஒரு ஏதாவது அப்ளை எவ்வளோ பண்ணால் கூட, எவ்வளோ ட்ரை பண்ணால் கூட அது உங்களுக்கு கேட்ச் ஆகாத தன்மை இருக்கும். இதே இடத்துல 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்லது. ஆனால் அவர் இருக்கிற சாரம் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா 6ஆம் பாவத்தை தான் இயக்குறாரு. அதே நேரத்தில் ஜாப் வைஸு உறுதியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6ல் ராகு இருந்து இயங்குறதுன்றது நல்லது. அவர் இது வரைக்கும் குருசாரம் பெற்ற தன்மையில் இருந்தவர் இப்போ சனிசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், அதுவும் 6ஆம் பாவம் தான். அப்போ சனி ராகு ராசி ரீதியாக சனியும் அம்ச ரீதியாக ராகும் இயங்குறாங்க. அதே நேரத்தில் அந்த 6 கூட இருந்து 8ல் இருக்கார் ராசி, அதாவது ராசி ரீதியாக இருக்கக்கூடிய சனி 8ஆம் பாவத்தை தான் இயக்குறாரு. அப்போ வேலையில் ஒரு சின்னதாக ஒரு சஃபல் நடக்கிறதுக்கோ அல்லது வேலையில் ஒரு இழுபறி நடக்கிறதுக்கோ அல்லது புதிய முயற்சிகள் எதுவும் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் சின்ன தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ வேலையில் ஏதோ ஒரு இடையூறு மட்டும் இருக்குன்றது நினச்சிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல 2 குடையவனும் 8ல் போய் மறையிறது அப்படின்றப்ப உங்கள் வாழ்க்கை உங்களுடைய பேச்சுக்களே உங்களுக்கு முரணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதாவது ஏதோ ஒரு டயத்தில் எப்போ ஒரு விஷயத்தில் நீங்கள் சொன்ன பேச்சுக்களே நீங்கள் அதுக்கு உங்களுக்கு ரிசல்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பேச்சை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது. இதில் ஒரே ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3-6 கூடிய குரு மறைவு பெறாரு. அவரும் சந்திரனுடைய சாரத்தில் தான் பெற்று மறைவு பெறாரு 8ஆம் இடத்துல. அது மறைவு பெறுறது நல்லது. துலாத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் அப்படின்றது கொஞ்சம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குருவால் ஏற்படக்கூடிய தீமைகள் பெருசாக ஒரு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அந்த 7ஆம் அதிபதி 8ல் போய் மறையிறது அப்படின்றது நல்ல அமைப்பு கிடையாது. யார்? செவ்வாயும் அவர் யார் சாரத்தில் இருக்காருன்னு தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார். அதாவது மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ உங்களுக்கு மிருகசீரிடம் அவர் 1ஆம் பாதம் அப்படின்றது கிட்டத்தட்ட லாபஸ்தானத்தை தான் இயக்குது. அப்போ உங்களுக்கு மோராலஸ் ஒரு 4 கோள்கள் லாபஸ்தானத்தை இயக்குற மாதிரியே இருக்குது. ராசி ரீதியாக சூரியன் புதன் சுக்கிரன் ராசியாதிபதி எப்பவுமே ராசியாதிபதி பலம் பெற்றாலோ கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலோ மிகப்பெரிய யோகம். இப்போ உங்களுக்கு இடப்பெயர்ச்சின்றது நிச்சயமாக நடக்கும். அது ஜாபில் ஒரு மாற்றம் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 9ஆம் பாவம் தான் இயங்க போகுது அப்படின்றப்ப 9 கூட புதனும் உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் கேதுவோட சாரத்தில் தான் இருக்கார். கேது உங்களுக்கு 2ஆம் பாதம், அதாவது கேது 2ஆம் பாவம்ன்றது அம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதே 8ஆம் பாவத்தை தான் இயங்குது. அப்போ 8-11 தான் இயங்குது. 3ஆம் இடம் சப்போர்ட் பண்ணுது. சந்திரன் இருக்கார், அவர் 10 கூடையோன்ற 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. அவர் சுக்கிரசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். சுக்கிரன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். அப்படின்றப்ப அதாவது இது வரைக்கும் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இது வரைக்கும் அன்லக்கி ஃபெல்லோவாக இருக்கீங்கன்னாக்கா இந்த டைம்ன்றது உங்களுக்கு லக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5 எப்போவுமே 2, 5, 8, 11 சப்போர்ட் பண்ணாலே ஏதோ திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 2ஆம் இடம்ன்றது தனசானம், 5ஆம் இடம்ன்றது உங்களுடைய எண்ணம் சிந்தை இதெல்லாமே உங்களுடைய யூகிக்கிற தன்மைகளை சொல்லக்கூடிய தன்மை. 8ன்றது மறைவான தன்மைகள். மறைவிடம்ன்றது அதிர்ஷ்டன்றது ஓப்பனாக இருக்குமா? இருக்காது. ஒரு இப்போ வரைக்கும் ஒரு லாட்டரி சீட்டாக இருக்கட்டும், ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஏதோ சம்திங் புதையலாக இருக்கட்டும், புதையல்லாம் 8ஆம் இடம் தான்.
அப்படின்றப்ப அதெல்லாம் மறைந்திருக்கும். உங்களுக்கு கண்ணில் புலப்படாத தன்மையில் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். அது 2ஓட கனெக்ட் ஆகிடுச்சுனாக்க அது நிஜமா. இதில் 6 கூடயும் போய் அதே நேரத்தில் உங்களுக்கு அவரும் இருக்கிறதும் சந்திரன் சாரம் பெற்று உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைகிறது அப்படின்றது, அதாவது ரோஹிணி நட்சத்திரம். அப்படின்றப்ப அந்த 3ஆம் இடத்துல தான் அந்த சந்திரன் இருக்காருன்றப்ப, உங்களுடைய சகோதரர், இளைய சகோதரமோ அல்லது உங்களுடைய பணியாட்களோ அல்லது உங்களுடைய உறவினர்களையோ இருக்கக்கூடிய பகையினால் அல்லது ஏன்னா 6ஆம் இடம்ன்றது லேபரை சொல்லக்கூடியதாக இருக்குது. அது அப்போ செய்கிற இடத்துல தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய நபர்கள், அவங்களால உங்களுக்கு ஏதாவது இடையூறு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வேலையில் ஒரு மாற்றத்தையோ அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன் இருக்கும். ஏன்னா இந்த ராசியாதிபதி சந்திரன், அதாவது சுக்கிரன் உங்களுக்கு 11ல் இருக்கிறதும் 11 கூடயும் 11லே இருக்கிறதும் பாக்கியாதிபதி 11ல் இருக்கிறதும்ன்றதும் மிகப்பெரிய யோகம். யார்? புதன், சூரியன், சுக்கிரன் 3 பேருமே. அதில் அதிகமாக இந்த 2 பேருமே கேது சாரம், கேது 12ல் தான் இருக்கார். அப்போ எவ்வளோ தான் பணம் வந்தாலும், எவ்வளோ தான் ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இருந்தால் கூட அது விரயமாக, வீண் விரயமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் சென்ஸோட வேலை, அதாவது கீப்பப் பண்ணுறது பெஸ்ட்டு. சென்ஸோட கீப்பப்னாக்கா உங்களுக்கு வந்து அதை வந்து அக்யூமுலேட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் வருதுனாக்கா அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதோ அல்லது ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதோ அல்லது அசட்டாக கன்வெர்ட் பண்ணுறதோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து 9, 12 தான் ஒர்க் பண்ண போகுது. 9, 12ன்றது யாருன்னா புதன் இருக்கிறது கேது சாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். அவர் 8ஆம் இடம். அப்போ ஏதோ ஒரு விரயமாக தான் அது வரக்கூடிய லாபங்களோ, வரக்கூடிய ஏதாவது நீண்ட நாள் அரியர் பணம் இருக்குது, நீண்ட நாள் வராது ஒரு வர வேண்டிய வழக்கு ரீதியாக வரக்கூடிய தொகை இருக்குது. இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பரைஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே விரயமாகிறதுக்கான ஒரு சர்டன் பீரியடில், ஷார்ட்டான பீரியட்லேயே அது விரயமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ஓல்டேஜாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு 60+ இருக்கீங்க, 70+ இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு இது நாள் வரைக்கும் நடந்த வழக்குகளின் அடிப்படையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அல்லது ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் வந்து உங்களுக்கான தொகையை தரதுக்கான வாய்ப்புகள், பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் சேமிப்பு வந்து சரி பண்ணி நீங்கள் உங்களுடைய அந்திம காலம் வரைக்கும் நீங்கள் வந்து அது கேரி ஃபார்வர்டு பண்ணால் தான் உங்களுக்கு சேஃப்டி. ஏன்னா இந்த இடத்துல ராசி அதிபதி 11ஆம் இருக்கார், கேது சாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். அது சுக்கிரன் வந்து சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். அப்போ 8 தான். அப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு அடையக்கூடிய பணத்தால், உங்களுடைய அடையக்கூடிய பெனிஃபிட்டால் அடுத்தவங்களுடைய ரிலேட்டிவாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுன்றது 7 கூட 8ல் தான் மறையிறோம். அப்போ அவங்களுக்குள்ளே நீங்கள் விரோதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் பெருசாக நீங்கள் வந்து இது வரப்போகுது, இது கிடைக்க போகுது அப்படின்றத நீங்கள் பெருசாக டெலிகாஸ்ட் பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா அப்படி கூறும் பட்சத்தில் அதுக்கு ஒரு கொக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன்னாக்கா இது வந்து ஒரு டீனேஜாக இருக்கீங்க, ஓரளவுக்கு இனிமேல் தான் 30+ல் இருக்கேன், நான் என்னால் எவ்வளோ தான் லாஸ் ஆனால் கூட நான் ரெக்கவர் பண்ண முடியும், எனக்கு ஏஜ் சப்போர்ட் இருக்குது அப்படின்னம்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு இன்றைக்கி கொடுத்தோம்னாக்கா நாளைக்கு இது ரிட்டர்ன் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த காலத்துலேருந்து பெருசாக அந்த மாதிரி ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் பாசமும் சரி பணமும் சரி நீங்கள் கொடுத்தாதான ஒழிய திருப்பி நீங்கள் கேட்டிங்கனாக்கா அது பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. எல்லாமே ஏதோ ஒரு வேல்யூவில் தான் லாக் பண்ணி வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு வேல்யூ வைஸ் தான் அதை உங்கள்கிட்ட மெஷர் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப இந்த இடத்துல இருந்து துலாத்துக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆவணி மாதம். அதேமாதிரி உங்களுக்கு இயங்குது அப்படின்றது 6, 9 தான் இயங்குது. அப்போ தீர்த்த யாத்திரைகள், விரைய செலவுகள்னு பண்ணாமல் அதை ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கங்க. அல்லது ஏதாவது லாங் டேர்ம் ப்ராசஸில் பெனிஃபிட் போடுறதுக்கான, அதாவது ஷேரில் ஈக்விட்டிஸில் போடுறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. ஏன்னா இந்த டைம்ன்றது அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் இப்போயோ நீங்கள் வாங்கி போட்ட ஷேர்ஸ் எல்லாம் அல்லது இந்த டைம் ஆஃப் பீரியடு ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆனீங்கனாலோ அல்லது அதுக்குள்ளே நீங்கள் வந்து புழங்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டீங்கனாலோ மிகப்பெரிய அளவில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஆவணி மாதம்ன்றது உங்களுக்கு பங்கு வர்த்தகத்தின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கிறதுக்கும், அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு நிலுவையில் இருந்த தொகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும், அல்லது ஏதாவது வழக்கு ரீதியாக லாக் ஆகியிருந்த பணமோ அல்லது ஏதாவது ப்ராப்பர்ட்டி வைஸ் டிஸ்பியூட் வைஸ் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆவணி மாதம் இருக்குது. உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் இந்த டைம் ஆஃப் பீரியட் நடந்துச்சுனாக்கா அது சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல 7 கூட இருந்து எதிரிகள் அதிகமாக உங்களை சுற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக ஆனால் கூட இது வந்து நீங்கள் பெருசாக எடுத்துகிட்டு கொண்டு போகாதீங்க. அதாவது ஒரு ஃபினிஷ்டு இதான் டெட் எண்டு, இதோட லைஃப்பை செப்பரேஷன் வந்து அப்படியே பர்மனெண்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகாதீங்க. ஏன்னாக்கா இந்த 6, 7 கூட சேர்ந்து 8ல் இருக்கப்ப உங்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அது வழக்காக கன்வெர்ட் ஆகி அது ப்ரொபோசல் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்றப்ப இந்த இடத்துல வழக்கு வரைக்கும் போகாமல் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அதை வந்து உங்கள் பெனிஃபிட்டுக்காக மட்டுமே இல்லாமல் அவங்களோட பெனிஃபிட்டையும் அவங்களோட ஃப்யூச்சரையும் எப்போயுமே எமோஷனல் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சரியானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது.
அப்போ எமோஷனான டைப். ஏன்னா இந்த இடத்துல 5ன்றது சிந்தனையை சொல்லக்கூடியது. அதில் சனி இருக்கார், அவரும் குரு சாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். குரு 8ஓட சம்மந்தப்பட்டிருக்காரு. 8ஆம் இடத்துல தான் இருக்கார் உங்கள் ராசிக்கு. அவருடைய சாரத்தில் தான் சனி இருக்கார். அப்படின்றப்ப 5, 8 கெட்டு போனாலே, அப்போ 5ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் தொடர்பு பற்றாலே நீங்கள் ஒரு தீர்க்கமான திடமான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்றேன். வேற ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்களாக ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் விஷயத்துலையோ பிஸ்னஸ் விஷயத்துலையோ நீங்கள் வந்து இதுதான் என்னுடைய முடிவு, இன்னையோட நான் அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அல்லது என்லார்ஜ் பண்ணுறேன் அல்லது டெவலப் பண்ணுறேன் இப்படின்னு ஒரு முடிவுக்கோ இந்த ஆவணி மாதம் வராதிங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதில் பெருசாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அல்லது மிகப்பெரிய அளவில் செய்கிறேன். இந்த இடத்துல பங்கு வர்த்தகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெனிஃபிட் நிறையா கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டன்றது 2, 5, 8, 11 தான் சப்போர்ட் பண்ணுறது இந்த டைம். அப்படின்றப்போ 9, 12 அப்படின்றப்போ புதன் 11ஆம் இடத்துல கேது சாரப்பட்டது. அப்போ கேதுவும் அந்த இடத்துல 8ஆம் இடத்துல தான் இண்டிகேட் பண்ணுறாரு. அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் தான் இண்டிகேட் பண்ணுறாரு புதன். அப்படின்றப்ப அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். ஆனால் எதுவுமே உங்களுக்கு விசிபிளாக இருக்காது. வேறு ஒன்றும் கிடையாது. விசிபிள்னாக்கா நீங்கள் வந்து உடனே என்கேஷ் பண்ணி கேஷை நம்ம பேங்க்கில் வந்து எடுத்து செலவு பண்ணோம்னா அது வீணாக போயிடும். அப்போ அது 8, ஏன்னா 2 கூட செவ்வாய் போய் 8ல் தான் மறைகிறோம். அப்போ ப்ராஃபிட்னு இருக்கும். அது டிஜிட்டல் ப்ராஃபிட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மறைமுகமான இவங்க தரணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும். அதை நீங்கள் ஃப்யூச்சரில் அதுக்கு என்கேஷ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த டைம்ன்றது அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் வரக்கூடிய படம், நிலுவையில் இருக்கக்கூடிய படம், இதெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. படிப்பில் மட்டும் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கோ அல்லது ஒரு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்போ, ரிவர்ஸ்னாக்கா அரியது விழுவதுக்கான வாய்ப்போ அல்லது படிப்பில் மந்தநிலை பெறதுக்கான வாய்ப்போ இதெல்லாம் இருக்கும். அப்போ அதிகபட்சம் பெருசாக கம்பல் பண்ணாங்க பிள்ளைங்களை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து 5 கூடையனே 8 உங்களுக்கு விரோதமாக பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் அவங்கள போய் எதாவது நீங்கள் ரூல் பண்ணுறீங்க அப்படின்னம்னாக்கா அவங்க ஒரு உங்களுக்கு நெகட்டிவாக உங்களுக்கு எகென்ஸ்டாக ஒரு முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அப்போ பிள்ளைங்க வயசு நீங்கள் சிவியராக எந்த விதமான அவங்களுடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், அவங்களுடைய கேரியர் லைஃபாக இருக்கட்டும், அவங்களுடைய ஜாப் வைஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், நீங்கள் உங்களால் சப்போர்ட் பண்ணவும் வேணாம், அதே டயத்தில் அவங்கள எகென்ஸ்டாக நீங்கள் மூவ் பண்ணவே வேணாம். அந்த மாதிரி இருந்தீங்கனாலே இந்த துளாராசி நேயர்களுக்கு இந்த டைம் பெஸ்ட்டான டைமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் ஏதாவது ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3ஐயும் பதிவிட்டு மேற்கொண்டு உங்களுடைய கேள்வியை பதிவிடும் பட்சத்தில் மட்டுமே நான் வந்து உங்களுக்கு பதில் தருவேன். அதே நேரத்தில் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும், உங்களுக்கான பர்சனல் கொஸ்டின்ஸு அல்லது உங்களுடைய கேரியர் கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அந்த கொஸ்டின் மென்ஷன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் திரையில் பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நிச்சயம் எங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து எங்களுடைய கம்பெனிலேருந்து உங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுவாங்க அல்லது மெசேஜ் அனுப்புவாங்க. அதை நீங்கள் கீப்பப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு டீட்டெயிலான உங்களுடைய ஹாரோஸ்கோப்புக்கு உண்டான ப்ரெடிக்ஷனை நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.